அன்பில் மகேஷும் சரி, திமுக நபர்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார், ஒட்டுமொத்தமா அவங்க டார்கெட் பணம் சம்பாதிப்பது, பணத்தை ஈட்டுவது, பொருளாதார ரீதியாக மேல் வருது. அவங்க கட்சி பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி இழிவா பேச வைக்கிறது இப்படி தான் போயிருக்கும்பொழுது, 2026க்கு இந்த ஆட்சி மாற்றம் என்பது திமுகவை மிகப்பெரிய படுகொலையில் தள்ளுவதற்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க. இதை தாண்டி பெரியாரோட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய நபர்கள் பெரியார் சொன்ன வார்த்தை இன்னும் சொல்லுவாங்க, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம்? அவன் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நம்மளாம் நாகரிகம் தெரிஞ்சவங்க அப்படி சொல்ல நம்மளாம் திமுக அந்த பாலியல் தொழிலை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை, பெண்களை குறித்து அவங்க சொல்கிற வார்த்தை என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அப்போது நீ யாருடைய கதையை கேட்டு பேசின, யாருடைய கதையை கேட்டு சொன்ன, யார்கிட்ட கேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது ஒட்டுமொத்தமாக திமுக நபர்கள் இன்றைக்கு நம்ம 2 நாள் 3 நாள் இதை பேசணும்னு சொல்லி பேசுகிறதே திரும்பவும் அதான் நான் எண்டு பாயிண்ட்டுக்கு வரேன். உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுவதற்கான வேலை நடந்துட்டு இதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்ப்பது போல் 2026 ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வருமானம் வராது. இந்த திமுக வேறு ரைடு வந்து நம்ம பேசுகிறதே எங்களை வந்து மத்திய அரசு பழி வாங்கிடுச்சுன்னு பேசுவோம். கூச்சமே போனாலும் வெக்கம்லான்னு பேசுவோம். திருடலையாடா சொல்கிறான்னா நீதிமன்றம் சொல்லணுமா? புரியுதுல உங்களுக்கு? நீங்கள் 1250 கோடி வரி ஐபி சார் ஜெகத் வச்சங்க, பணத்தை கொண்டு போய் பணத்து கூட ஒழிச்சு வச்சார் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு 900 கோடி வந்து ஃபைன் போட்ட பிறகும் ஒரு மறுபடியும் 2024 எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காருன்னா ஸ்டாலின் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம், பேசிக்காக பணம். அந்த பணத்தை வச்சு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. சேகர் பாபு இந்த கேள்வி கேட்கணும். கனிமொழி வந்து இந்த நாடகம் போகிறத நிப்பாட்டிக்கிட்டு இதற்கான தீர்வு என்ன, நீங்கள் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும்னு கேட்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் இது கொடுத்து இந்த வாய் திறக்கல. நீ ஒரு அறிக்கை விட்டுட்டு போனால் போதுமா? ஏங்க நான் என்ன கேட்குறேன், தியாகி இருக்கார்ல, திமுக ஃபுல்லாக தியாகி தான் சார். எந்த தியாகி? 10 ரூபா தியாகி. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த தியாகி இருக்கார்ல, அந்த தியாகியை குறித்து ஒரு விஷயம் பண்ணோடனே வீடியோ போட்டு தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காதன்னு பேசணும்ல. கே நேரு வீட்டில் டிஎம்கே எம்எல்ஏஸ் மொத்த பார்லிமெண்ட் அங்கே தான் சார் இருக்குது. பார்லிமெண்ட் இருந்ததை விட உச்சபட்ச கேவலம் என்ன தெரியுங்களா? அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கோயம்புத்தூர்ல அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எதுக்கு? ஆமாம், அவர் தூக்கி உள்ள வச்சதுக்கு வெக்கமெல்லாம் திருமாவளவன் உட்காந்துருந்தாரு. திருமாவளவன் போட்டிங்களா சார்? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் இவ்வளவு பேர் இருந்தாங்க. அங்க கொடுமை சார். அதெல்லாம் கிட்டத்தட்ட 9 கட்சி சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒப்பாரி வச்சதுன்னா அது அங்கதான் நடந்துச்சு. நீங்க சரி, அதே ஆளு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் கே நேருக்கு ரைடு போச்சுல. இப்போ அவர் தம்பி, அவருடைய தம்பி மகன்லாம் ரைடு போய் அமலாக்கத்துறை இப்போ வந்து சொல்லியிருக்கு, குற்றவாளிகள் தான், குற்றம் நடந்திருக்கு. அதுக்கு தொட்டு பார்க்காது சீட்டி பார்க்காத வீடியோ போடல. காலங்காலமாக இருந்த உங்களுக்கு கே நேருவோட உங்களுக்கு வந்து தியாகி வந்து பெரிய ஆளாக போயிட்டார்ல. உங்களுக்கு அவர் அந்த மாதிரி வீடியோ போட்டனால்தான் அவர் 3 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தாலும் அவர் புரிஞ்சுட்டு இருப்பார் சார். அதுக்கப்புறம் இல்லை அதனாலலாம் கிடையாது சார். அப்படி இல்லையா? திருட்டுத்தனம் பண்ணியிருக்கியா பண்ணலையா அவ்வளோதான். இந்த திமுக வேறு ரைடு வந்து நம்ம பேசுகிறதே எங்களை வந்து மத்திய அரசு பழி வாங்கிடுச்சுன்னு பேசுவோம். கூச்சமே போனாலும் வெக்கம்லாம் பேசுவோம். திருடலையாடா சொல்கிறான்னா நீதிமன்றம் சொல்லணுமா? புரியுதுல உங்களுக்கு? நீங்கள் 1250 கோடி வரி ஐபி சார் ஜெகத் வச்சங்க, பணத்தை கொண்டு போய் பணத்து கூட ஒழிச்சு வச்சார் ஹாஸ்பிட்டலில். அவருக்கு 900 கோடி வந்து ஃபைன் போட்ட பிறகும் ஒரு மறுபடியும் 2024 எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காருன்னா ஸ்டாலின் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம், பேசிக்காக பணம். அந்த பணத்தை வச்சு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது முதலமைச்சருக்கு குறித்து கேள்வி இருக்கணும். சனாதனத்தை பற்றி வாய்கிலேயே பேசுனீங்க. உங்கள் கட்சியிலேருந்து இப்படி ஒரு அமைச்சர் இப்படி பேசி வச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து நல்லா சொல்கிறீங்க பிஜேபி தான் மதவாத கட்சின்ற, நீங்கள் மதசார்பற்ற கூட்டணின்ற, மதசார்பற்ற கூட்டணி இருந்து கொண்டு அந்த கூட்டணிக்கே தலைவர் நீங்கள் தான் சொல்லிவிட்டு இப்படி இந்த ஒரு பேசி வச்சிருக்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவர் இப்போ என்ன பதில் கொடுப்பாருன்னா, அதுக்காக தான் அவர் தளபதினு ஒன்னே சொல்லிட மாட்டார். நீங்கள் பார்த்துமே தரல, வாரார்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 டைலாக பேசிட்டு தானே தளபதி உடனடியாக அவரே தன் கைப்பட கையெழுத்திட்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார், இதற்குமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக அழகாக நச்சுன்னு பேட்டி கொடுத்துட்டு போயிடுவார். நான் 4 வார்த்தை அசிங்கமாக கேட்டு மன்னிப்பு கேட்டுறேன், ஒத்துக்கிறேன்னு கேட்பேன் சார். நீங்கள் அவங்க திமுக சார்,
அவங்க பேசலாம், நீங்கலாம் பேச முடியாது சார். அதுதான் சார் சொல்றேன். இப்ப சரி, இப்ப நம்மளும் நம்ம சமூகத்திலேருந்து ஒரு 4 வார்த்தை ஆபாசமா நல்லா அசிங்கமா நான் கோவம் அடங்குற வரைக்கும் திருப்தியா கேட்டுட்டு, நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொன்னாங்க ஒத்துப்பீங்களா? திமுக மட்டும் தான் சாரும். ம். திமுக மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். திமுகனா என்ன வேணா என்ன பண்ணலாம். வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே. சரி நல்லா வச்சுக்கங்க. இது ஒண்ணு. இப்போ இவ்வளவு ஒரு முரணை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் திமுக எதை நோக்கி பயணிக்கப் போகிறதுன்னா 2024ல நாங்க தான் சிறுபான்மையோட பாதுகாவல. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுனாக்கா மிகப்பெரிய மத கலவரம் ஏற்படும். நாங்க வந்து புனிதர்கள். இந்த மாதிரியான பேச்சு தான் பேசி கொண்டு போவானே தவிர, நேர்மையா தாலுக்கான எந்த விஷயமும் நடக்காது. நான் கேட்கிறேன், நீ சொன்ன கதை, கேட்ட கதையா, போன கதையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார்ட்ட? பொன்முடிட்ட. என்ன சொல்லுவாரு? வடிவேலு படம் காமெடி கேட்டீங்களா? இவன் தான்டா எங்கேயோ செமத்தியா வாங்கிட்டு இங்க மாத்தி பேசுறான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ சொன்ன கதை, நீ கேட்ட கதையா, போன கதையான்னு கேட்குறானுங்க. இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். கேட்ட கதையா இருந்தா, இப்படி பேசக்கூடிய நபர்ட்ட தான் சாவாசம் வச்சுக்கன்னா, சொன்ன இந்த கதைய சொன்னது யாரு? எந்த அமைச்சர்? கூட இருக்கிற அமைச்சர்ல யாரு போனா? யாரு சொன்னா? திமுக நம்மளுடைய தலைவர் முதற்கொண்டு யாரெல்லாம் பயணிச்சீங்க? அந்த காலத்துல உங்களுடைய வேலை என்ன? சார் இவங்க பெரியாரோட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய நபர்கள், பெரியார் சொன்ன வார்த்தை இன்னமும் சொல்லுவாங்க. என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ம். என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம்? அவன் வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நம்மலாம் நாகரீகம் தெரிஞ்சவங்க. எப்படி சொல்றது? நம்மலாம் திமுக. இந்த பாலியல் தொழிலை குறித்து அவர் சொல்ற வார்த்தை, பெண்களை குறித்து அவங்க சொல்ற வார்த்தை என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. போவேன், வருவேன், போக்குவரத்தா இருப்பேன், எந்த பொறுப்பும் ஏத்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? தங்கிருச்சுனாக்கா மாத்திரை வாங்கி கொடுப்பேன். இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம். அப்போ நீ யாருடைய கதையை கேட்டு பேசின, யாருடைய கதையை கேட்டு சொன்ன, யார்கிட்ட கேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக திமுக நபர்கள் இன்றைக்கு நம்ம 2 நாள் 3 நாள் இதை பேசணும்னு சொல்லி பேசுறதையே திரும்பவும் அதான் நான் எண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுவதற்கான வேலை நடக்க போகுது. ம். இதுல எந்த மாற்றம் கிடையாது. ம். நீங்கள் எதிர்பார்ப்பது போல 2026 ஏப்ரல் மேல எலெக்ஷன் வருமானம் வராது. ம். அதற்கு முன்பே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு 3லேருந்து 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி கலைவதற்கான வழிவகை இருக்கிறது. அதற்கான கிளியர் கட்டான அத்தனை அமைச்சருடைய ஊழல் பட்டியலும் ரெடியாகிவிட்டது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் இந்திய அரசியல்லேயே 1 வருடத்திற்கு முன்பாக தேர்தலை குறித்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல மாட்டாங்க. அது முக்கியமான ஒரு கூட்டணி சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது இதை சொன்னாக்கா எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆகும், எவ்வளோ பெரிய பேச்சு வரும்னு தெரியும். அதிகப்படி எவ்வளோ நாள் பேசுவேன்? 2 வாரம், 4 வாரம், 1 மாசத்துக்குள்ள அது அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தோண்டி துருவி எடுக்க போறாங்க. ஒவ்வொரு நபரை கைது பண்ணக்கூடிய வேலை. குறிப்பா இன்னொரு வார்த்தை சொல்றாங்க சார். கோட் வேர்ட்ல சொன்னாங்க. அதை நான் கோட் வேர்டையே சொல்லிடுறேன். புரிஞ்சவன் திமுககாரன் முடிஞ்சா காப்பாத்திக்க. அமெரிக்கான்றாங்க, குருவின்றாங்க. ம். இந்த ஏதோ ஒரு விஷயத்துல தான் மிக முக்கியமாக உதயநிதி வரைக்கும் மாட்டுவார்னு சொல்றாங்க. அமெரிக்கா குருவினா என்னன்னு எனக்கு புரியல. ம். உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க. என்னட்டு வந்து அரசியல் அதெல்லாம் தெரியாது சார். தெரியல சார். தெரியாது சார். தெரியல. 3வது அமெரிக்கானா அமெரிக்கா. ம். குருவினா விஜய் தளபதி நடிச்ச படம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். சரி. இதுவும் கோட் வேர்டா சொன்னாங்க. அதை வந்து இனிமேட்டு அது உளவுத்துறை வேலை, காவல்துறை வேலை அவங்க எதை பார்த்துக்கிட்டு எனக்கும் தெரியல. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. ஸோ ஆனா ஒரு விஷயத்துல அமித்ஷா அவர்களும் மோடி ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது போல் ஸ்டாலினை கைது செய்வது இல்லை. ஸ்டாலினை தொடர்றதாவே இல்லைன்னு முடிவில் இருக்கிறாங்க. இந்த தொட்டாக்கா அனுதாப ஓட்டு வாங்கிட்டு சீன் போட்டு இந்த சீன்லாம் கிடையாது. தொட வேண்டியது இந்த டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட முறைகேட்டிலையும் அன்பில் மகேஷும் உதயநிதியும் நண்பர்கள் இவர்கள் 2 பேருக்குமே மிக முக்கியமான தொடர்பு இருக்குன்ற மாதிரியான செய்தி வரப்படும் பொழுது இது உதயநிதியையும் ஒட்டுமொத்த கட்சியும் காப்பாற்றுவதற்காக வந்து பொன்முடியை வைத்து இப்படி வந்து பேச வச்சிருக்காங்க, திட்டமிட்டுதான் சொல்றாங்கன்னும் பொழுது இது 1 வாரம் 10 நாள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 மாசம் இந்த திமுக மீது தொடர்கதையான வழக்குகள், நிரூபிக்கக்கூடிய வழக்குகள் உள்ள வரும். நானும் மதுரைக்காரன் தானே ஒரு சுற்றி இருக்கா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு விஷால். அதுக்கப்புறம் யார் சார்? நானும் மதுரைக்காரன் தானே சொன்னது விஷால். ஆனா ஒரிஜினல் மதுரைக்காரன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சார் மூர்த்தி. ஓகே. மூர்த்தி எவ்வளோ பெரிய தியாகினாக்கா, சமீபமா ஒரு கல்யாண மண்டபம் திறந்திருந்தாரு. அதுதான் சொல்லலாம்னு நினைச்சா புடிச்சிட்டீங்க. வெறும் 400 கோடி. அவ்வளோதான் சார். 400 கோடி. புரியுதுங்களா? இது வந்து இவங்க வாட்சோட விலை சார். இவங்க இல்ல. ஒருத்தன் வாட்சோட இல்ல. திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கட்டக்கூடிய ஒரு நபருடைய வாட்சோடைய விலை. இவங்கன்னா 10 பேர் வந்துருவாங்கல்ல. ஒரு 400னா 10 நாள் 4000 கோடி ஆச்சு. சரி ஓகே. அது ஒரு வாட்சோடைய விலை. இதுல அவர் நடத்தின திருமணம் ஒண்ணு இருக்கு. ம். அந்த திருமணத்தில் இப்போ வந்து கலந்து கொண்ட முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்னது வேணா, இது வந்து திருமணமா அல்லது வந்து மாநாடுன்னு தெரியல. ம். இந்த இடத்துல காமராஜர் தான் சொல்லியிருப்பாரு. உனக்கு எங்க அவ்வளவு சொத்து வச்சு கேட்டிருப்பாரு. புரியுதுங்களா? அதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் வெளிப்படையா. நீங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இல்ல சார் நான் கேட்கிறேன். மூர்த்தியை வந்து ஏன் வந்து ஸ்டாலின் கேட்கல சொல்லுங்க. உனக்கு எங்க இருந்து வந்து இவ்வளவு சொத்து? அவர் திரும்ப கேட்பாரு. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அடடா பத்திரப்பதிவு கொடுத்ததுக்கே பையன் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறானே, அடுத்து வேற என்ன இவர் பொறுப்பு கொடுத்தா இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம கட்சிக்கு என்ன கொடுப்பான், இன்னும் எவ்வளோ சம்பாதிப்பான்
அப்படி இவ்வளோ செலவு பண்ண கூட திறமை வளர்க்க வச்சிருக்க இவரு செந்தில் பாலாஜி அவர்கள் போல ஒரு ஆள் நம்ம ரெடி ஆயிட்டான்டா ம். சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு அடுத்த பிளேயர் ரெடி. அடுத்து உள்ள போறதுக்கு அது அது உள்ள தான். ஆமா 400 கோடி தனிச்சியா நீ இவ்வளவு செலவு பண்ணனா அப்ப நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? கட்சியும் கொடுத்துருப்பாப்ல. ம். ஓகே அப்ப நீ திறமசாலி. ம். யூ ஆர் அப்பாயிண்டட். நெக்ஸ்ட் நீ தான் முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுறா அவங்ககிட்ட. அடுத்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆள் ரெடி பண்ணி இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு இருக்கவன பாதி பேரை திறந்து விட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து கட்சியில் சேர்ந்துடலாம்ல. இங்க இருந்தா சார் அங்க போயிருப்பாங்க. எப்படி இங்க இருந்தா அங்க போயிருப்பாங்க. அடுத்த மீட்டிங் எங்கே நடக்கல பாருங்க. ஏன்னா அத்தனை அமைச்சர்கள் மாற்றுவதற்கான வழிவகை இருக்கிறது. இப்போ மூர்த்தி மேலேயும் கிட்டத்தட்ட பல வழக்குகள் வந்து அடுத்தடுத்து மேலிடத்துக்கு போயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி இதை வந்து பேசினா மிக சென்சிட்டிவான விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் இதை பற்றி அதிகமாக பேசுவார்கள். இன்றைக்கு பிஜேபி இதை வந்து மிக பெருசாக எடுத்து பேசும். இதை எடுத்து பேசும்போது டைவர்டிக் பாலிடிக்ஸ் கிடைக்கும்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை இதை ஏன் பேசல தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த விஷயத்தை பேசுறேன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் நிச்சயமா இந்த விஷயத்த பூதாகரமா ஆக்கியிருப்பாரு. அவரும் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் அது ஏன் அவர் பேசலனாக்க இல்ல சார் அந்த கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைச்சேன். ஒருவேளை அப்படி யோசிச்சிருப்பாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அப்படி தோணாதனால அந்த கேள்வியை முன்வைக்கல. ஏன்னா இப்போ அவர் இமயமலையில் இருக்காருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது மேபி அண்ணாமலை மாநில தலைவரை நம்ம எதுக்குடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரா அப்படிங்கிறனால கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குமா? சார் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தாலும் இதை பேசியிருப்பாரா? மாநில தலைவர் இல்லாமல் இருந்தாலும் அதை பேசலையா அப்படின்னாக்கா நிச்சயமா அப்படி கிடையாது. அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த விஷயத்த பேசினாக்கா பயங்கர சென்சிட்டிவ் ஆகும். இதுல வந்து திமுக அவங்க செஞ்ச தப்பு மறைஞ்சு போயிடும்ட்டு. ம். அதனாலே வெல் பிளான்டா இதை வந்து அவரும் தொடல, நயனா நாகேந்திரன் பெருசா தொட விடல. நீங்க இதை தொட்டீங்கன்னாக்கா அவன் பண்ணி வச்சிருக்க திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் வெளியில வராம இதை பத்தியே போய் வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஏன் எப்படி போயிருந்தாக்கா பிஜேபி பார்த்தீங்கன்னா மதத்தை பத்தி பெருசா அரசியல் பண்ணுதுன்ற மாதிரி இதை இவங்க வேற மாதிரி கொண்டு போவோம். ஏன்னா இதை வந்து பிஜேபி கையில் எடுத்தா என்ன ஆகுனாக்கா திருப்பரங்குன்றம் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, அது போல வந்து மக்கள் ஆர்ப்பரிப்பாங்க. பார்த்தீங்களா பிஜேபி உள்ள வந்துடும், இவங்க எவ்வளோ கலவரம் பண்றாங்க, எவ்வளோ பெரிய பேர் கூடுறாங்கன்ட்டு இதை ஒரு டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக வேலை பார்ப்பான். இதை ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தொடாத மக்களை செருப்பு வழி அடிச்சுப்பாங்க, இதை விட்டுரு அப்படின்ட்டு அவர் ஒதுக்கிட்டாங்க. இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க சொன்னீங்கன்னா ஊடகத்தை நம்ம பதிவு பண்ண முடியாத வார்த்தையில பச்சை பச்சை பதிவு பண்றாங்க. யூடியூப் சேனல்லாம் கட் பண்ணாம போடுறான். அவன் வந்து உள்ளபடி மகிழ்ச்சியோட போடுறான். அவ்வளவு அநாகரிகமான வார்த்தை. ஏன்டா எங்க போய் குத்த வச்சு உட்காந்து எவகிட்ட அந்த கதையை கேட்டு வந்து நீ சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமா கேட்கறாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்கறாங்க, நான் ஏன் உனக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கு இல்லையா, உனக்கு எதுக்கு இந்த கதை இப்போ தேவைன்னு கேட்கறாங்க. சேர்ந்தாப்புல 4 ஸ்டெப் நடக்க முடியல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து நெஞ்சில நம்ம சொல்லக்கூடாதுன்னு இந்த காணொளியை அவரது வீட்டில் அவரது மனைவியோ இல்லை அவரோட குழந்தைங்களோ பார்த்துட்டு திரும்ப உள்ள வந்து அந்த ஆள் போய் பேசும்போது எப்படி அவருக்கு அசிங்கம் இருக்காது சார்? நம்ம குடும்பம் வரைக்கும் போக வேண்டாம். அந்த பிள்ளையோட மன வலி எப்படி இருக்கும்? ஏன்னா என்னப்பா இப்படி பேசுறியப்பான்னு சொல்லி அது அவருக்கும் ஒரு பெரிய ஒரு நடுவில் தான் சார் இருந்திருக்கும். அவருடைய பையனுக்கு அந்த நெருடெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு பையன் தான். அவருக்கு அந்த பையன் ஆனா மருமகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ நாளைக்கு வந்து இவங்களுடைய சொந்தம் பந்தம் இருக்குல்ல, இப்போ பொன்முடி சொந்தக்காரன் தான் நீ இப்படி பேசி வச்சிருக்காருன்னு கோயிலுக்கு போகும்போது கேட்கும் போது எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு வந்து சார் நம்ம கோயிலுக்கு போறதே மன அமைதிக்காக, நம்மளுடைய குறைகளை இறைவனை முறையிட்டு நம்ம வந்து ஒரு மன அமைதியாக தேடிக்கொள்றதுக்கு தான் நம்ம போறோம். நம்மளுடைய பாவங்கள்லேருந்து விடுபட்டு கொள்வதற்காக தான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது. நீங்கள் இறைவனோட எப்பயுமே நெருக்கமான தொடர்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா பாவங்கள்லேருந்து நீங்கள் விலகியே நிற்பீங்க. ஆனால் இறைவனோட நெருக்கமாக இருக்கிற விஷயத்தையே எதோட கொண்டு போய் கல்லன்னு சொல்கிறான்னு பாருங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு ஈனப்பிறவியாக இருந்தால் அந்த வார்த்தையை பேச முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது இதில் வந்து பிஜேபி எடுத்த நிலைப்பாடு மிக சரியான நிலைப்பாடு. இதை வந்து கண்டுக்கல, பொதுமக்களை அடிக்க விட்டாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பெருசாக பேசப்படல. அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் காமிச்சாரு. அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒருத்தர் கூப்பிடுவாரு, நீங்களும் போங்க, உங்களுக்கு படம்லாம் போட்டு காமிப்பாரு, அப்படியே வந்துருங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, உங்களாம் கூப்பிடா, நீங்க போய் படம் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாரு. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் 2026 என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய எல்லாத்தையும் அவர் சப்மிட் பண்ணியிருப்பாரு, கொடுத்துட்டாரு ஆளுநர்கிட்ட. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து இது அப்படியே வைப்பா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, இது எப்போ அடிக்குமோ அப்போ அடிக்கலாம் சொல்ல டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல செயல்படுதா? சார் நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு 3லேருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயமாக ஆட்சி கலைக்கிறதுக்கான வேலை பண்ணிட்டாங்கன்றது எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல். இது ஒன்று. 2வது, நீங்கள் அன்பில் மகேஷை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். ஸ்கூலில் ஒருத்தர் வந்து மத போதகம் குறித்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுறதுக்கு யார் ஏரியில் வந்து யாரா சீன் போடுறதுன்னு மாறி மாறி பேசினா ஞாபகம் யார் ஏரா நீ வர, ஏன் நீ வர விடமாட்டேன் நான் உன்னை. அதை குறித்து பேசின அன்பில் மகேஷ் தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஸ்கூல்ஸில். பயங்கரமான இந்த நொடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது அவ்வளோ பாலியல், அதை குறித்து வாய் திறந்து பேசவே இல்லை. இவன் மானஸ்தனா? குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் சார், நல்லா யோசிச்சு பாருங்க.
பெற்ற பிள்ளைகளை வந்து நம்ம வந்து பெற்றோரோட அதிகமாக நேரம் ஆக்டிவா, அதாவது பிள்ளைகள் முழிச்சிருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் தான். நீங்க வீட்டுக்கு வந்தாக்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு தூங்கிருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கத்தில இருக்குங்க. அப்போ அதிகப்படியான நேரம் நம்ம யார நம்பி விட்டுருக்கோமோ, அங்க வந்து குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை நடக்கும் பொழுது, அதை குறித்து பேசாதவன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்க முடியுமான்னு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து இவ்வளவு வீரவசனம் பேசுறதெல்லாம் வந்து ஏற்புக்கூடியது கிடையாது. உள்ளபடி அன்பில் மகேஷும் சரி, திமுகல இருக்கிற நபர்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார், ஒட்டுமொத்தமா அவங்க டார்கெட் பணம் சம்பாதிப்பது, பணத்தை ஈட்டுவது, பொருளாதார ரீதியாக மேல் வருது. அவங்க கட்சி பிரச்சனை வரும்போது இந்த மாரி இழிவா பேச வைக்கிறது இப்படிதான் போயிருக்கணும் பொழுது, 2026க்கு இந்த ஆட்சி மாற்றம் என்பது திமுகவை மிகப்பெரிய படுகொலியில் தள்ளுவதற்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க. இதை தாண்டி ஒவ்வொரு துறை சார்ந்த மக்கள், நீங்க வந்து மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர்கள், அரசாங்கத்தில் இருக்க ஒட்டுமொத்த நபர்களும் திமுக மீது மிகப்பெரிய கோபம். அவங்க சொன்ன வார்த்தை, உங்கள கொண்டு போய் எதிர்க்கட்சி வரிசையில நாங்க உட்கார வைக்கிறோம்னு சொன்னதா இருக்கட்டும். இப்போ இதே மாரி பெண் பிள்ளைகள், அதே மாரி சாராய பிரச்சனை, சாதிய பிரச்சனை அதிகமாக கொண்டு வருது. இந்த நேரத்தில இந்த திமுகவை அகற்றக்கூடிய மிக முக்கியமான வேலைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அலையன்ஸே செட் பண்ணுது. ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம் செட் பண்ணுது. விஜய் அவர் பக்கம், அவர் டார்கெட்ல அவர் சைடுல ஒரு இத வந்து ஃபார்ம் பண்ணி, நான் அடிக்கிறது திமுகவ தான்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. சீமான் திமுகவ தான் அடிக்க போறன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவை இங்கேருந்து அடிச்சு கபலீகரமாக இந்த நாட்டை வந்து சுரண்டி கொண்டு போய் நெபர்ல கொண்டு போய் படுகொலிக்கு தள்ளக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் பொழுது, 2026ல நாங்க இனிமேட்டு வந்து பிஜேபி உள்ள வந்துரும், இல்ல வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும்ன்றத தாண்டி, நீங்கள் இவர்கள் நம்ம நாட்டுக்கு பேராபத்து, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஏமாத்துன மாரி ஹிந்துக்களுக்கு ஏமாத்தும்போது இந்த பிரச்சனை உதாரணமா வெடிக்கும். நீ தட்டுல ஆழத்த தூக்கிட்டு வருவேல்ல, வரும்போது நீங்க ஆழத்த எடுக்க சொல்றதும், காசு போடுறதும், ஒவ்வொரு முறை காலையில கோயிலுக்கு போறதும், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க. திமுகவுக்கு அன்னைக்கு மிகப்பெரிய செருப்படி விழுகும். மக்களுக்கு இந்த மறதியை மறக்க விடாமல் ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையும், கடமையும் ஊடகத்திற்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கு சார். ஆனா இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கிடைக்கப்பட்ட தகவல் சொல்லிடுறேன். 114 சேனல்ஸ், Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் டிஎம்கே வந்து பேசியிருக்கான். மாசம் இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறோம். ம். எலக்ஷன் வரைக்கும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இது வந்து அவங்கள புனிதர்களாக காட்டக்கூடிய வேலையில ஒரு விஷயம். அப்போ மீதி இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, மிச்சம் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலா இருக்க பிரபலங்களும் சரி, திமுக செய்த அந்த அநீதி இருக்குல்ல, யாராவது ஒரு நபர் சார், ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இருக்கு இல்லையா? நீட்டுக்கு முதல் கையெழுத்து, நகையை கொண்டு போய் அடமானம் வைங்கன்னு சொல்லிட்டு, அம்மா உணவகம் போல வந்து கலைஞர் உணவகம் ஐநூறு கொண்டு வருவேன்னு சொல்லி, இப்படி அவங்க கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்து, கடைசியா இப்ப நடக்கக்கூடிய இந்த கொலை, கொள்ளை வந்து இதுவரைக்கும், இந்த நொடி வரைக்கும் திமுக என்ன செஞ்சதுன்றத ஒரு ஆவணப்படமா ரெடி பண்ணணும். இந்த ஸ்டாலின் தான் வராருன்னு ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா? அதே மாரி இதை வந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை ஒரு பாட்டாக போட்டு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை யாராவது ஒருத்தர் முன்னெடுக்கணும். இது ஒரு ஆவணப்படம், அது சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், இவங்க எங்க போனாலும் தெருவுக்கு தெரு அந்த பாட்ட ப்ளே பண்ணி விட்டு மக்கள் செருப்புகள் அடிச்சு ஓட வைக்கணும். இத செஞ்சா தான் எதிர்கால தலைமுறைக்கும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் அட்லீஸ்ட் உணவு, உடை, இருப்பிடம் ஏதாவது வந்து பாதுகாக்கப்படும். இல்லாட்டி வந்து தெருவுல கொண்டு போய் நம்மள நிப்பாட்டி இவங்க எங்கேயாவது துபாய்ல போய் செட்டில்மெண்ட் ஆயிட்டு ஜாலியா உட்காந்துக்கூடிய வேலைய தான் பார்ப்பாங்க. This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.